அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு கவிஞர் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் இயக்கத்திற்காக அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். விடுதலை சிறுத்தையோடு அவர் ஈடுபடுத்திக் கொண்டார், தலைவரோடு அவர் ஈடுபடுத்திக் கொண்டார், உண்மையாக இருந்தார் என்பதை உணர்ந்து நம்முடைய தலைவர் அவர்கள் அங்கேயே இருந்து அன்றைக்கு அந்த இறுதிச் சடங்கில் பங்கெடுப்பது என்பது என்னை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாகும். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இன்றைக்கு யாருமே இல்லாத போது அவரே நின்று அதை செய்திருப்பது என்பது மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தது. ஏனென்றால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து அவர் வெளியேறி மணியரசன் போன்றவர்களோடு அவர் தனியாக ஒரு அமைப்பை தொடங்கிய பிறகு அதிலிருந்து முரண்பட்டு நம்முடைய தலைவர் அவர்களை நாடி அவர் வந்த பொழுது தமிழ் தேசிய கண்ணோட்டம் என்கின்ற ஒரு பத்திரிகையை அவர்கள் ஏற்கனவே நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆப்பா என்கின்ற தொடரும் அவரும் இணைந்து தலைவர் அவர்களை சந்தித்து நான் இந்த இதழை நடத்த வேண்டும், இந்த இதழை நடத்துவதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று தலைவர்களிடம் கேட்ட பொழுது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அதற்கான செலவையும் ஏற்றுக்கொண்டு அந்த இதழை நடத்துவதற்கு உறுதியாக இருந்தவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். ஏன் இதை இங்கே சொல்கிறேன் என்றால், நம்முடைய கவிஞர் தனியச்செல்வன் அவர்கள் மார்க்சிய கோட்பாட்டிலிருந்து அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்தாலும் அந்த கோட்பாட்டை தலித்தியத்தோடு இணைத்தவர், பின்னி பிணைந்தவர். இன்றைய மார்க்சியம் வேறு அல்லது தமிழ் தேசியம் வேறு, திராவிடம் வேறு என்று இங்கே பல்வேறு கருத்துக்களை முறையை கொண்டு அல்லது பிளற்றிக் கொண்டிருக்கிற சூழலில் மார்க்சியம், தமிழ் தேசியம், தலித்தியம் அதோடு சேர்த்து பௌத்தத்தையும் ஒரே நேர்வோட்டில் இணைத்தவர் நம்முடைய ஐயா கவிஞர் தனியச்செல்வன் அவர்கள். அவர் தலித்தியத்தில் காலொன்று, தமிழ் தேசியத்தில் வாழேந்து, இந்த இரண்டு முழக்கம் மிக முக்கியமான முழக்கம், எல்லா இடங்களிலும் சொல்வார். தலித்தியத்தில் காலொன்று, தமிழ் தேசியத்தில் வாழேந்து என்கின்ற இந்த முழக்கம் நம்முடைய தலைவர் அவர்கள் மேடையில் வைத்துக் கொண்டும் சரி, இல்லாத ஒன்றும் சரி, தலித்தியத்தினுடைய விடுதலை தான் தமிழ் தேசியத்தினுடைய விடுதலை. தமிழ் தேசிய விடுதலை பற்றி பேசுகிறது சாதி ஒழிப்பை பேச மறுத்துவிட்டார்கள் அல்லது மறக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக முழங்கி வந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான கவிஞர் நம்முடைய கட்சியின் சார்பாக 2016ஆம் ஆண்டு செம்மொழி ஞாயிறு என்கின்ற விருதை நம்முடைய தலைவர் அவர்களிடம் மரியாதைக்குரிய கவிஞர் தனியச்செல்வன் அவர்கள் பெற்றார்கள். பெற்றுவிட்டு அவர் சொல்லும்போது சொன்னார்கள், தமிழ்நாட்டுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் மிகப்பெரிய பேராக இருக்கக்கூடியவர் திருமாவளவன் சொன்னது. அவர் அங்கே சொன்னார்கள். ஏன் இங்கே சொல்கிறோம் என்றால், இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுகின்றவர்கள் சாதி ஒழிப்பு குறித்தோ அல்லது தலித்திய விடுதலை குறித்தோ அவர்கள் பேசுவதில்லை. தலித்தியத்திற்கும் சாதி ஒழிப்புக்கும் எந்த சம்பந்தம் இல்லாத மாதிரியான செயல்பாட்டை முன்னெடுக்கிறார்கள். இன்றைக்கு திராவிட கருத்துகளுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் நேரடியாக இன்றைக்கு கட்டமைத்துக் கொண்டிருக்கிற சூழலில் தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் மார்க்சியத்தையும் ஒன்றாக பின்னி பிணைந்து மிகப்பெரிய ஒரு கருத்தியல் இயக்கத்தை நடத்தியவர் மரியாதைக்குரிய ஐயா தனியச்செல்வன் அவர்கள். அவருடைய பல நூல்கள் நம்முடைய கரிசல் பதிப்பகத்திலே வெளியே வந்திருக்கின்றது. எல்லாவற்றையும் நம்முடைய தலைவர் அவர்கள் இருந்து அதை வெளியிட்டிருக்கிறார்கள். இறுதியாக தலைவர்களிடம் வந்து 2-3 புத்தகங்கள், அடிப்படை மாற்றமா ஆட்சி மாற்றமா என்கின்ற நூலை வெளியிடுவதற்கு தலைவர் அவர்களிடம் வந்து ஒவ்வொரு முறையும் அந்த புத்தகம் குறித்து பேசுவார். புத்தகத்தை எப்படியாவது வெளியிட வேண்டும் என்று தலைவர்களோடு பேசுவார்கள். இறுதி வரை தலைவரோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்.